நம்ம பாரத தேசத்துக்கு ஆணிவேராக இருப்பது இதிகாசங்களும் புராணங்களும். அந்த இதிகாசங்கள்ல 2 பெரியோர்களால் ஆச்சரியமாக இதிகாசங்கள் என்று கொண்டாடப்படுகின்றன. ஒன்று வால்மீகி பகவானாலே கொடுப்பது ஒரு ஆச்சரியமான கிரந்தம் ஸ்ரீமத் ராமாயணம். மற்றொன்னு கிருஷ்ண துவைபாயனர் என்கின்ற வியாச பகவான் கொடுத்த ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் கிட்டத்தட்ட 24,000 ஸ்லோகங்கள் இருக்கு. மகாபாரதமோ சபாத லக்ஷ கிரந்தம், 1,25,000 ஸ்லோகங்கள் சேர்த்தி ஸ்ரீ மகாபாரதம். அப்பேற்பட்ட ஸ்ரீமத் ராமாயணத்தை வால்மீகி பகவான் நமக்கு ஆச்சரியமாக அருளினார். வால்மீகி பகவான் கொடுத்த ஸ்ரீமத் ராமாயணத்தை இனிய மொழியான தமிழ்மொழி, அமுதமொழியான தமிழ்மொழி, தமிழ் முனிவர்னு கொண்டாடப்படக்கூடிய அகஸ்தியரால் வளர்க்கப்பட்ட ஒரு மொழி, சங்ககாலத்து மொழி. அப்பேற்பட்ட தமிழ் மொழியில் கொடுத்தவர் தேரெழுந்தூரில் அவதரித்த ஒரு மகனீயர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும்னு சொல்லக்கூடிய விதத்தில் கவிதா சாமர்த்தியம் பெற்றவர். அப்பேற்பட்டவர் கம்பநாடர். அவர் 10,000 சொச்சம் ஸ்லோகங்களாலே, பாடல்களாலே நமக்கு கம்பராமாயணம் என்கின்ற ஒரு அற்புத நூலை கொடுத்தார். தமிழை உகக்கக்கூடிய சான்றோர்கள் இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரத்தையும், வில்லிபுத்தூராரின் பாரதத்தையும், அதே சமயத்தில் கவி சக்கரவர்த்தி கவி சார்வபௌமன் கம்பனின் ராமாயணத்தையும் உகப்பர்கள். இதை தவிர்த்து நிறைய கிரந்தங்கள் தமிழ்ல இருக்க, ஒன்னொன்னு ஆச்சரியம், அமோகம்தான். அதுல கம்பர் எப்படி அனுபவிச்சிருக்கார் ராமரை, ராமாயணத்தை எப்படி கையாண்டிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை 6 நாட்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது அடியேனுக்கு இயப்பட்ட ஒரு ஆக்ஞை நியமனம். அதுல 3 நாட்கள் கழிந்து விட்டது. இப்ப நம்ம 4வது நாள்ல இருக்கோம். அதுல கிட்டத்தட்ட ராமர் எப்படி பிறந்தார், சீதை எப்படி பிறந்தாள், இருவருக்கும் விவாகம் எங்கனே நடந்தேறியது, பரிணயம், விவாகம், கல்யாணம், இதெல்லாம் சொன்னா எல்லாம் ஒரே பரியாய வாசக சப்தங்கள், திருமணம்னு அர்த்தம். அது எப்படி நடந்தேறியது. அடுத்தது பட்டாபிஷிக்தனாய் ராமனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட தசரத சக்கரவர்த்தியின் அந்த ஆசையை நிறைவேற்ற விடாமல் செய்த அந்த மந்தரா என்கின்ற கூனி எப்படி கைகேயி மனசை கலைச்சா, அவ எப்படி வரம் கேட்டா, ராமர் எப்படி காட்டுக்கு போனார், போன ராமரோடு சீதை எப்படி சென்றாள், இருவருக்கும் கைங்கரியம் செய்ய இலக்குவனான இளைய பெருமாள் எப்படி சென்றார், சென்றவர்கள் சிங்கிபேரபுரத்தில் குஹனுடைய ஆதித்யத்தை எங்கனே பெற்றார்கள், பரத்வாஜாசிரமத்துக்கு எங்கனே சென்றார்கள், பரதன் எங்கனே வந்தான், மன்னிப்பு கேட்டான், ராமனுடைய பாதுகைகளை பெற்று அதை நந்தியம்பதிக்கு எடுத்து சென்று பாதுகா பட்டாபிஷேகம் செய்து வைத்தான் அப்படிங்கிற விஷயத்தை 2வது நாள் கிட்டத்தட்ட பார்த்தோம். நேற்றைய தினம் இம்மூவரும் கோதாவரி கரையில் இருக்கக்கூடிய நாசிக், இன்னைக்கு மகாராஷ்டிரால அந்த இடத்துக்கு நாசிக்னு பேரு, பஞ்சவட்டிங்கிற இடத்தில் வசித்து வரும்போது ராவணனாலேயே விதவையாக்கப்பட்டவள் அவனுடைய சொந்த தங்கை ஷூர்பனகா. ஷூர்பனகாவானவள் ராமன் மீது காமமுற்றாள், காதல் கொண்டாள், காதலை சொன்னாள். அவர் லக்ஷ்மணன் கிட்ட ஏவி விட, அவர் மறுபடியும் ராமர் கிட்ட சொல்ல, சீதையை அவள் பார்க்க தாக்கலாம் என்று நினைக்க, மூக்கு காது அருந்து சென்றவள் கரதூஷணாதிகள் கிட்ட சொல்லி அவ 14,000 பேர் ராமர் ஏகஸ்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி அப்படிங்கிற கணக்குல சண்டை போட்டார். இது கதாபாகமெல்லாம் நீங்க நிறைய தடவை படிச்சிருப்பள், நிறைய தடவை கேட்டிருப்பள், சந்தேகமே இல்லை. ஆனா சில விஷயங்கள் 2-3 தடவை கேட்டா மனசுல நன்னா பதியும், அவ்வளவுதான். இப்போ நேற்று ஒரு விஷயம் சொன்னேன், 14,000 பேரோடு ராமர் சண்டை போட்டார்னு. அவர் சண்டை எப்படி போட்டாருங்கிறது நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, காட்டுல இருந்த முனிவர்களே ஆச்சரியப்பட்டு போயிட்டா. ஏகஸ்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி, சண்டை போடுபவர் ராமர்,
யாரோட சண்டை போடுறார்? 14,000 ராட்சசர்களோட. ராட்சசாளுக்கெல்லாம் ரூல்ஸே கிடையாது. அவ தர்ணா இருப்பா, என்ன வேணாலும் பண்ணுவா. அதனால அது அது ராட்சசாளுக்குன்னு இருக்கக்கூடிய சில குணங்கள். அவளுக்கு பகல் பொதுவா யுத்த நியத்தின்னு ஒண்ணு உண்டு. சூரியோதயத்துக்கு ஆன பிறகும் சூரிய அஸ்தமனத்துக்கு பூர்வமும், the gap between the sunrise and the sunset is when one needs to fight. அதுதான் யுத்த நியதி. ராட்சசாளுக்கு அதெல்லாம் கிடையாது. நீங்க மகாபாரதத்துல கேள்விப்பட்டிருப்பீள், கடோத்கச்சன்னு ஹிடிம்பை அப்படிங்கிற அரக்கிக்கும் பீமனுக்கும் பிறந்தவன். அவன் ராத்திரி தான் சண்டை போடுறான். ராத்திரி தான் அவளுக்கு நல்ல பலமெல்லாம் அதிகமா இருக்கும். பகல்லாம் தூங்குவா, ராத்திரியெல்லாம் நல்லா சண்டை போடுவா. அதனால இவாளுக்கு யுத்த நியதி கிடையாது. ராமரோ யுத்தத்துக்கு என்ன தர்மம்ங்கிறத கடைபிடிப்பவர். இவா 14,000 பேர், இவர் ஒத்தர். அடுத்தா இவர் தாமரை கண்ணன். ராமரை காட்டுக்கு அனுப்புறியான்னு கேட்டார் விஸ்வாமித்ரர். அப்ப தசரதர் சொல்றார், என் பிள்ளையோ தாமரை கண்ணன். அர்த்தம் புரியுறதா? தாமரை கண்ணன்னா என்னன்னா, தாமரை கார்த்தால பூக்கும், அஸ்தமனமானா அப்படியே மூடிடும், அடுத்த நாள் கார்த்தால தான் மலரும். நீங்க இவனை ராட்சசாலோட சண்டை போட கூப்பிடுறீங்களே விஸ்வாமித்ரரே, இவன் சாயங்காலம் 6:30 மணி ஆயிடுத்துன்னா தச்சி மும்மு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவான், இவனை போய் நீங்க கூப்பிடுறீங்களேன்னு தாமரை கண்ணன்னு சொன்னாராம். அதனால தாமரை கண்ணன் தர்மத்தை கடைபிடிப்பவன், ஒருவனாக இருக்கக்கூடியவன். தர்மம் கடைபிடிக்காத இரவில் சண்டை போடக்கூடிய ராட்சசாலோட எப்படி யுத்தம் பண்ண போறார்னு இந்த ரிஷிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணாலாம். ஏகஸ்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி, எப்படி சண்டை போட போறார் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் நிறுத்திட்டேன், இப்பவும் நிறுத்திட்டேன். ஆனா குலசேகர ஆழ்வார் இருந்த காலத்துல ஒரு உபன்யாசகர் இப்படி சொல்லிகிட்டே இருந்தார், ராமர் பாவம் ஒத்தரா இருக்கார், அங்க 14,000 பேர் இருக்கா, இவருக்கு தர்மப்படிதான் சண்டை போட தெரியும், அவ அதார்மிகாள், பாவம் ராமர் பாவம் ராமர்னு அந்த உபன்யாசகர் பாவம் ரொம்ப உருகி உருகி சொன்னார். குலசேகர ஆழ்வார் சபையிலிருந்து கேட்டு இருக்கார், புறப்படுங்கள், ராமனோடு நம் சைன்யத்திலிருந்து ராமனை காப்போம் அப்படின்னு கிளம்பி போயிட்டார். உபன்யாசகருக்கு விதிர்த்து போயிடுது. ஏன்னா எப்பவோ நடந்த ராமாயணத்தை இன்னைக்கு உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். ராஜா எவ்வளவு அந்த கதாபாகத்துல ஊறி போயிட்டார்னா, இப்ப ராமாயணம் நடக்கிறதுன்னு நினைச்சுட்டு கிளம்பி போயிட்டார். இந்த உபன்யாசகருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சுத்தி இருக்க மந்திரிகள்லாம் இந்த உபன்யாசகரை தாக்க வந்துட்டா. ஒம்மாலதான் போய் ராஜா இப்ப புறப்பட்டு போயிட்டார், எங்க போறன்னு தெரியுமா, கிடு கிடு கிடுன்னு ராஜா குதிரை மேல ஏறிண்டார், படை கலப்புங்கள்னர். இப்போ படைகளுக்கெல்லாம் தெரியும் இவ எங்க போய் எங்க நிறுத்துறது, ராமாயணம் எப்பவோ நடந்து கொடுத்தே, இவர் என்னமோ ராமரை காப்பாத்தணும்னு இப்ப போறாருன்னு சொன்னார். சரி எல்லாரும் இப்போ இன்னும் ராஜாவை எதிர்க்க முடியாது, நேரம் எல்லாரும் கிளம்பி போயிட்டா. உபன்யாசகரும் தனக்கு தெரிஞ்ச குதிரையில உட்காந்து பின்னாடி ஓடிண்டே இருக்கார். அங்க போய் நிறுத்தி சொன்னார், இப்போ ஏதோ ராமர், ராமா நான் உன்னிடத்தில் வந்து விட்டேன் குலசேகர ஆழ்வார். உபன்யாசகர் போனார், ஐயோ உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், நேத்தே யுத்தமெல்லாம் ஆயிடுத்து, ராமர் நன்னா ஜெயிச்சுட்டார், அவர் உங்ககிட்ட சொல்லி அனுப்ப சொன்னார், நீங்க ஆத்துக்கு மறுபடியும் போயிடுங்கன்னுட்டார். அதனாலதான் நான் நேத்தே நிறுத்திட்டேன். ஏன்னா நேத்து நிறுத்திட்டேங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இங்கேருந்து யாராவது புறப்பட்டு நான் ராமரை காப்பாற்றணும்னு போயிட்டா என்ன பண்றது, ஏன்னா இதோட நிறுத்தினேன். அப்பேற்பட்ட கரதூஷணாதிகளோட யுத்தம் பண்ணார். அதுல ஒரு விஷயம், ஸ்ரீமத் ராமாயணத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பெரியவாள்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவா, ராமர்கிட்ட ஏதாவது ஒரு டிராபேக் இருக்கா, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா. ஒரு மனிதன் இருந்து விட்டா பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் போனோம். அதனால ராமர்கிட்ட என்ன மைனஸ் அப்படின்னு கேட்டா ஒரு முக்கியமான மைனஸ் சொல்லுவா. என்னன்னா, எது எடுத்தாலும் மிச்சம் வச்சிருவர். பேலன்ஸ். சில குழந்தைகளுக்கு நீங்க தட்டுல எவ்வளவு போட்டு கொடுங்க, அதுல ஏதாவது மிச்சம் வைக்கும். நீங்க ஒரு தோசை கொடுத்தா அரை வைக்கும், அரை கொடுத்தா கால் வைக்கும். அது என்னமோ மிச்சம் வைக்கிறதுன்னு சில பேருக்கு பழக்கம் இருக்கு இல்லையா, எல்லாம் ராமருடைய சந்ததிகள். ஏன்னா ராமர் எல்லாத்துலயும் மிச்சம் வைப்பார். கிருஷ்ணர் அந்த கெட்ட பழக்கத்தை வச்சுக்கவே இல்லை, அவர் ஒரு நாளும் மிச்சமே வைக்க மாட்டார். ராமாயணத்துல பாருங்க, சுபாகு மாரீச்சாள் 2 பேரு விஸ்வாமித்திரருடைய வேள்வியை தடுக்க வேண்டும் என்பதற்காக வந்தனர். அதுல சுபாகுவை கொன்னுட்டார், மாரீச்சனையும் கொன்னு இருக்கணும். ஐயோ பாவம் நினைச்சு ஓட்டி விட்டுட்டார். அந்த ஓட்டி விட்டு மிச்சம் வச்ச அந்த துர்குணம் தான் பிற்காலத்துல மாரீச்சன் பொன்மானாக வந்து சீதை கவர்ந்தெடுத்து செல்லுவதற்கு காரணமாக அமைந்து விட்டான். ஒரு இடம் மிச்சம் வச்சாரா. இப்ப 14,000 ராட்சசர்கள் ராமரோட சண்டை போடுறா. அதுல 13,999 பேரை வதம் பண்ணிட்டார். ஒத்தனை விட்டு வச்சார், அவனுக்கு அகம்பனன்னு பேர். அவன் நேர என்ன பண்ணா, லங்கைக்கு போய் ராவணனுடைய சபையில ராமருடைய வீரியத்தை போய் புகழ்கின்றான். அவனுக்கு அகம்பனன்னு பேர். ஏன் அகம்பனன்னு பேர்னா, கம்பனம் இல்லாதவன். கம்பனம்னா நடுக்கம்.
கம்பனம்னு சொல்றோம் இல்லையா, நடுக்கம்னு அர்த்தம். அகம்பனன்னா நடுக்கம் இல்லாதவன். அவன் அம்மா அவனுக்கு பேர் வச்சிருக்கா. ஏன் வச்சிருக்கான்னா, ராவணனுடைய சபையில போய் ராவணன் எதிர்க்க நின்னுண்டு ராமருடைய வீரியத்தோ தன் புகழறான்னா அவனுக்கு கம்பனம் நடுக்கம் இல்லாதவனா தானே இருக்கணும். ராமரை புகழறான், என்னமா சண்டை போட்டான், என்னமா சண்டை போட்டான், அடி அடி அடின்னு அடிச்சுட்டான் ராவணா. இப்ப ராவணன் அடுத்தது என்ன கேட்கணும்? நீங்க ராவணனா இருந்தா என்ன கேட்டிருப்பீள்? என்ன சுவாமி இப்படி கேட்கிறீள்? என்ன நீ நேர்ல பாத்தியா? அதான் அவனும் சண்டையில தானே இருக்கா. பாயிண்ட பிடிச்சிடா பாருங்க. நீ மட்டும் எப்படி தப்பிச்ச? டமால் டிமால்னு சண்டை போட்டான்னு சொல்ற ராமர், ஒன்ன மட்டும் எப்படி பிழைக்க வைத்தார்? கேள்வி கரெக்டா இருக்கா? ராவணன் பாருங்க இன்டெலிஜென்ட். ராவணன் எல்லாம் சாதாரணமாவே இடப்படாதீங்க. லங்காதிபதினா சாதாரணமா, லங்கேஸ்வரன்னா பெரிய ஞானவான். நீ மட்டும் எப்படி பொழைச்சேன்னு கேட்டான். அதுக்கு அங்கமணன் என்ன சொன்னா தெரியுமோ? அந்த போர்க்களத்துல ஓரமா ஒரு புடவை இருந்தது, அதை கட்டிண்டேன். ஒரு தாயையோ ஒரு பெண்ணையோ வதம் செய்யக்கூடாது என்கின்ற எண்ணம் பூண்ட ராமன் என்னை ஒரு பெண் என்கின்ற காரணத்தால் கருணை கூர்ந்து கை கூப்பி மன்னித்து விட்டான். அப்புறம் தான் சூர்பனகா வரா. அவ என்ன, இப்போ ராமருடைய வீரியத்தின் புகழ்ச்சியை சொன்னவன் அகம்பனன், சீதையின் அழகை சொன்னவள் சூர்பனகா. அப்புறம்தான் மாரீச்சன் கிட்ட போய் மாரீச்சன் பொன்மானா போக, அந்த பொன்மானானது சீதையின் இடத்தில் வர, சீதை அதை ராமனிடத்தில் சென்று பிரார்த்தனை செய்ய, ராமனும் அது பின்பு ஓடினார். இப்ப நாசிக்குங்கிறது நான் மகாராஷ்டிரால இருக்குன்னு சொன்னேன்னா, மகாராஷ்டிரம்ங்கிறது ஒரு வெரி லார்ஜ் ஸ்டேட் இன் அவர் கண்ட்ரி. அதுல பம்பாய் பக்கத்துல நீங்க பார்த்தேன்னா மேல ஒரு பக்கத்துல நாசிக் இருக்கும். இப்ப ராமர் பட்டப்பகல்ல அந்த மானை துரத்திண்டே வந்தார்னு சொன்ன பாருங்க. எல்லாம் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துல ராமர் அந்த மான் பின்னாடி ஓடி இருக்கணும். நான் சொல்றது புரியுதா? மான் வந்தது, சீதை மானை பிரார்த்தனை பண்ணா, ராமர் சரின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சார். மான் ஓடித்து ராமர் ஓடினார், மான் ஓடித்து ராமர் ஓடினார். இப்ப நாசிக் பஞ்சவட்டியிலேன்னு மான் எது வரைக்கும் ஓடித்துன்னா, கர்நாடக மாநிலத்துல சிவமுகாங்கிற ஷிமோகா கேள்விப்பட்டிருக்கேளா? ஷிமோகா பக்கத்துல மிருகதோளேன்னு சொல்லிட்டு ஒரு கிராமம், அது வரைக்கும் ஓடி இருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் அந்த மான் ஓடி இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராமர் அது பின்னாடியே வந்திருக்கார் அப்படின்னா 45 நிமிஷத்துல வந்திருக்காருன்னா நம்ம புல்லட் ட்ரெயினே கட்ட வேண்டாம். ராமர் மேல ஏறி உக்காந்துண்டா அவர் எங்க வேணாலும் கொண்டு நம்மளை நிறுத்திடுவார். வாஸ்தவமா அதுதான் முதல் நாளே சொன்னேனே, இருகை வேழத்து ராகவன் தன் கதை. ராமரும் ஒரு யானை, அவர் காலை பிடிச்சுட்டா அவர் மேல நம்மளை ஏத்தி உக்காத்தி வச்சுருவார். உக்காத்தி வச்சுட்டோம்னா அவர் கொண்டு எங்க வேணாலும் விட்டுருவார். இங்கேருந்து நம்ம டெல்லிக்கே ஒரு அரை மணி நேரத்துல போயிடலாம். அந்த அளவுக்கு ஓடி இருக்காருன்னா அந்த காலத்துல இருந்தவாளுக்கு எவ்வளவு ஒரு தெம்பு இருக்கணும், அவர் எவ்வளவு உயரமா இருந்திருக்கணும். 8 அடி ராமர். நான் சொல்லல, சீதை சுந்தரகாண்டத்துல ஹனுமானை பார்த்து சொல்றா 8 அடிங்கிறா. 8 அடிங்கிறது நினைச்சே பார்க்க முடியாதா? நமக்கு இப்பெல்லாம் சீலிங்கே 8 அடி தான் வைக்கிறான். அதனால ராமர் தள்ளி இடிச்சுட்டே தான் வரணும். அவ்வளவு உயரமானவர். கண்டவாற்றால் தனதே உலகென நின்னார். அதுல ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வள்ளம் பல பேர் சொல்றா, அக்காலத்துல உயரமா இருக்கிறவா போக 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 குள்ளமாயிண்டே வருவா அப்படிங்கிற. அதனாலதான் இப்பெல்லாம் காம்ப்ளான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றான். 2 அடிக்கு உயர்ந்தவன் 5 அடி போல் உயர்கிறான். எப்படி என்ன பண்றான்னு சூர்யா அட்வர்டைஸ் பண்றாரு. எல்லாரும் காம்ப்ளான் சாப்பிட்றா. அதனால எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். ஒன்னும் இன்னொன்னும் இது அப்பப்போ சொல்ற வேண்டிய விஷயங்கள். கதாபாகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபுட் ஃபார் தாட்னு சொல்லுவா, இங்கிலீஷ்ல கொடுக்குறேன். ராமாயணம் எப்போ நடந்ததுன்னு கேட்டா நம்மளால சட்டுன்னு டேட் சொல்ல முடியாது. காரணம் என்ன? அது பல பேர் கேட்பா. சார் இப்ப பாருங்க சார், இது பால் கங்காதர் திலக் இருந்தார், காந்தி இருந்தார் அப்படின்னா, காந்தி இருந்தாருங்கிறதுக்கு ஏதோ இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. அப்புறம் பிற்காலத்துல நம்ம ஹிந்துக்களே என்ன பண்ண ஆரம்பிச்சோம், தாத்தா பாட்டி போனோம்னா அவ கண்ணாடி எடுத்து வைக்கிறது, அவ வேஷ்டி எடுத்து வைக்கிறது, அதெல்லாம் எடுத்து வைக்கிறது. இப்ப ராமருடைய வேஷ்டி இருக்கா, ராமர் செலுத்தின அம்பு இருக்கா அப்படின்லாம் கேட்டா, நம்ம பாரத தேசத்துல ஆனவரைக்கும் சொல்றேனே, இந்த முடி எடுத்து வைக்கிறது, நகத்தை எடுத்து வைக்கிறது, கண்ணாடி எடுத்து வைக்கிறதெல்லாம் நம்ம வச்சுக்கவே மாட்டோம். ராமர் இருந்த இருப்புக்கு ஒன்றே ஒன்று ராமாயணம் மட்டும்தான் இருக்கு. சார் அதுதான் சார் ப்ராப்ளம், அதனாலதான் நம்மளால எக்ஸாக்டா டேட்டே சொல்ல முடியலன்னு கேட்டா, சொல்ல முடியும் ஒரு மாதிரி. எப்படின்னா, சில இடங்கள்ல ராமாயணத்துல ஆஸ்ட்ரோனாமிக்கல் டேட்டாவை சொல்லுவா. இப்போ ராமர் பிறந்தது எப்போங்கிறார், பஞ்ச உச்சே 5 கிரகங்கள் உச்சனாயிருக்கும் போது ராமர் பிறந்தார்னு சொல்றான்.
பொதுவா 5 கிரகங்கள் உச்சனா இருக்கக்கூடிய ஜாதகம் இந்த உலகத்துல நீங்க அலசி போட்டாலும் கிடைக்காது, ரொம்ப ரேர். புனர்வசு நட்சத்திரம்ங்கிற அதிதி தெய்வத்தே, அதிதி தேவதையா இருக்கக்கூடிய நட்சத்திரங்கிற புனர்வசு. அடுத்தா சித்திரமாசம்ங்கிற சைத்ரே நவமிகே திதௌ, நவமி திதி சித்திரமாசம்ங்கிற. சித்திரமாசம் எந்த எந்த டைம்ல வரும்? ஏப்ரல். இந்த ஏப்ரல் பீரியட்ல வருதா சித்திர மாசம்? ஆனா ஓரளவுக்கு ஆராய்ச்சி பண்றவா, இப்பெல்லாம் சாஃப்ட்வேர் வச்சு ஆராய்ச்சி பண்றவா சில பேர் என்ன சொல்றான்னா, இந்த டேட்டாவெல்லாம் போட்டு பார்த்தா ஜனவரி மாசம் வரா மாதிரி இருக்குங்கிறா. சித்திர மாசம் ராமர் பிறந்தார்னு இருக்கு. அதனால்தான் நம்ம அன்னைக்கு ஒரே வெயிலுங்கிறதுக்காக நீர் மோர் பானகம் எல்லாம் பண்ணுவோம். சார் ஜனவரின்னா அப்போ மார்கழி இருக்காதோ அப்படின்னு கேட்டா அதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. என்னன்னா, அது சில பேர் ஆராய்ச்சி பண்றவா என்ன சொல்றா, இந்த சூரியனுடைய கிரணங்கள் ஏதோ ஒரு பர்டிகுலர் டிகிரியில 72 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்லைட்டா மூவ் ஆகுமா. அப்போ மூவ் ஆயிண்டு வர 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 என்ன ஆயிடும், சித்திர மாசம்ங்கிறது அந்த காலகட்டத்துல ஜனவரி மாசத்துலதான் வருமா. சரி, இதுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? மகர சங்கராந்தி நம்ம தைப்பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா, அது பொதுவா எந்த டேட்ல வரும்? பொதுவா ஜனவரி என்னென்ன டேட்டு? தைப்பொங்கல் உத்தராயணம் என்னைக்கு வரும்? 13th 14th. இப்போ பொதுவா 15th வரும், 14th வரலாம், 13th ரொம்ப ரேர். மார்கழி மாசமே சில வருஷங்கள்ல 30 நாள் கணக்கு வராது, 29 நாள் தான் வரும். அப்ப நாங்கள்லாம் உபன்யாசத்தை கஷ்டப்படுவோம், 2 பாசுரத்தை ஒரே நாள்ல சேர்த்து ஒரே கம்பைன் பண்ணி கன்ஃபியூஷன் தான் நிக்கு. இப்போ 1-15 விட்டு போனா 14, ரொம்ப ரேரா 13 மகர சங்கராந்தி இல்லையா. விவேகானந்தர் இந்த நூற்றாண்டுல வாழ்ந்தவர் தானே. அவர் பிறந்தது என்னைக்கு தெரியுமோ? மகர சங்கராந்தி அன்னைக்கு பிறந்தார். அவர் பிறந்த வருஷம் ஜனவரி 12ஆம் தேதி வந்திருக்கு மகர சங்கராந்தி. இந்த ஒரு 100 வருஷத்திலேயே ஒரு நாள் தள்ளி போயிருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியறதா? அப்படின்னா ராமர் இருந்த சித்திர மாசம்ங்கிறது திரேதாயுகம், அப்படின்னா அது அவ்வளவு தள்ளி போயிருக்கு. ஒன்னும். ரெண்டாவது, இன்னும் சில விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லுவா. இப்போ கரதூஷணாதிகளோட ராமர் யுத்தம் பண்றாரு இல்லையா, அன்னைக்கு வால்மீகி ஒரு ஸ்லோகம் சொல்றார். என்னன்னா, அன்னைக்கு கிரகணம் இருந்ததுங்கிறார். அதனால கிரகணம் இருந்துடுத்தோம்னா அது சந்திர கிரகணமா சூரிய கிரகணமான்னு சொல்லுவார். சில இப்ப ஆண்டாளே சில இடங்கள்ல கிளீனா சொல்றா அவ எந்த இயர்ல இருந்தான்னு. வெள்ளி எழுந்து வியாழம் முழங்கிற்றுனா, அப்படின்னா வெள்ளியும் வியாழனும் ஒரே சமயத்துல இருந்து ஒன்னு அஸ்தமனமாய் ஒன்னு உதிக்கிறத பார்த்திருக்கா ஆண்டாள். அப்படின்னா அது எந்த வருஷத்துல அது ரெண்டும் ஒன்னா இருக்குங்கிறத வச்சுட்டா ஆண்டாள் இருந்த வருஷம் நம்ம கிடைச்சிடும். புரியுறதா? இப்படிதான் நம்ம டேட்டாவே கால்குலேட் பண்ணுவோம். ஒரே நீங்க இன்னைக்கு நட்சத்திரங்களை பத்தி அவ்வளவு சொல்றேனே சார்னா, இன்னைக்கு மகோதய புண்ணிய காலம்னு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது தை மாசம் அமாவாஸ்யா ஸ்ரவண நட்சத்திரம் இது சேர்ந்துடுத்துனா மகோதய புண்ணிய காலம்னு பேர். வியதிபாத யோகம்னு மகாபாரதத்துல சொல்றா. சில நட்சத்திரங்கள் சில திதியில சேர்ந்துதான தை மாசத்துல வியதிபாத யோகம்னு வரும். இந்த வியதிபாத யோகத்தோடு கூடிய இன்றைய நாள் ஸ்ரவணம். ஸ்ரவணம்ங்கிறது திருவோணம்னு பேர். கரெக்டா? திருவோணம். வேற எந்த நட்சத்திரத்துக்கு திரு இருக்கும் தமிழ்ல? திருவாதிரை. 2 நட்சத்திரத்துக்கு தான் மகாலட்சுமி சம்பந்தம் இருக்கு. திருவாதிரை, திருவோணம். இது வரைக்கும் புரியுறதா? அதான் மற்ற நட்சத்திரங்கள்லாம் மட்டம்னு சொல்ல வரல, ஒசத்தி தான். ஆனா எழுதும் போது இந்த 2 நட்சத்திரத்துக்கு தான் திரு என்கின்ற சப்தத்தை சேர்ப்போம். திருவாதிரை, திருவோணம். இப்ப நீங்க கோவில உள்ள பிரதட்சிணம் வரும்போது ராமானுஜர் பக்கத்துல தேசிகனை பாக்குறேளா? ராமானுஜருக்கு பின்னாடி தமிழ்ல அழகா ஒரு பலகை போட்டிருக்கா. தேசமெல்லாம் உகந்திடவே பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்னி. சித்திரையில் ஆதிரை நாள். எந்த நட்சத்திரம்? திருவாதிரை. ராமானுஜர் பிறந்தது திருவாதிரையா? அவர் பக்கத்துல தேசிகனுக்கு ஒரு பலகை போட்டிருக்கா. புரட்டாசி திருவோணம் எனும் நாளே. திருவோணத்துல அவர் பிறந்திருக்கார். ராமானுஜர் திருவாதிரையில பிறந்திருக்கார். இன்னைக்கு திருவோணமோனோ. அதனால திருவோணம்ங்கிறது தேசிக நட்சத்திரம், திருவோணம்ங்கிறது திருவேங்கடமுடையான நட்சத்திரம். தை மாசத்துல திருவோணம் அமாவாஸ்யாவோட சேர்ந்துடுத்துனா வியதிபாத யோகம்னு பேருதுக்கு. இன்னைக்கு அர்த்த சேத்தூலியோ சேத்தூலியோ போய் ஸ்நானம் பண்ணா ரொம்ப வசத்தின்னு சொல்லுவா. அர்த்த சேத்துங்கிறது எது?
சார் கதைக்கு வாங்க சார், நீங்க கேள்வி கேட்டே பிராணனை ஓட்டுருவீர். எது அர்த்த சேத்துனா என்ன? பாதி சேத்து எது? சேத்துனா நமக்கு திருப்புல்லானி. அர்த்த சேத்து வெரி குட். மகாபலிபுரத்துக்கு அர்த்த சேத்துன்னு பேர். மாமல்லபுரம் அங்க பெருமாள் ஸ்தலசயன பெருமாள்னு பேர். அந்த ஒரு திவ்யதேசத்துல மட்டும் பெருமாள் தரையில கிடப்பர், ஆதிசேஷன் கிடையாது. ஸ்தலசயன பெருமாள் அப்படின்னு பேர். அதுக்கு அர்த்த சேத்துன்னு பேர். ஏன்னா சேத்துல பாதி புண்ணியம் கிடைக்குமா அங்க போனா. சேத்துங்கிறது நமக்கு தெரியும், திருப்புல்லானி. அதாவது சூரிய கிரகண சந்திர கிரகண காலங்கள்ல எவ்வளவு நம்ம தானம் பண்றோமோ அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு இன்னைக்கு ஸ்நானம் பண்ணா கிடைக்குமா. ஐயோ நேத்தே சொல்லியிருக்கப்படாதா சார், நேக்கு ஒரே பயம். நேத்து சொல்லிவிட்டு நீங்கள்லாம் அங்க புறப்பட்டு போயிட்டேன்னா எப்படி? அதனால இன்னைக்கா பார்த்து சொல்றேன், அடுத்த வருஷம் பார்த்துக்குங்க.